السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அன்னவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஅ தாபியீன்கள், வலிமார்கள், ஆசிரிய தந்தைகள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சங்கைக்குரிய துல்ஹஜ் மாதம் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள பல இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய ஹஜ்ஜு பயணத்திற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தினர்களாக ஆயத்தமாகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃப்துல்லாஹ். ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் என்பதாக கூறுகிறார்கள். அவருடைய சொல்லை போன்று விருந்தினர்களாக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக. நண்பர்களே, இந்த ஹஜ்ஜு என்பது ஒரு புனிதமான பயணம். இந்த ஹஜ்ஜில் நமக்கு கிடைக்கும் நினைவுகள் என்பது ஒரு மகத்தான ஒரு அனுபவம். அதை தாண்டி இந்த ஹஜ்ஜினுடைய சில தத்துவங்களை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் வாழுகிற காலமெல்லாம் நல்லடியாராக வாழ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்: யார் ஹஜ்ஜு செய்துவிட்டு திரும்பி வருவாரோ அவர் இன்று பிறந்த பாலகன் போன்று பாவம் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்பதாக நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அன்று மற்றும் அந்த நிலையில் இருந்தால் பத்தாது, மாறாக அவருடைய மௌத்து வரை அவர் அதே நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹஜ்ஜினுடைய சில தத்துவங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் உள்ள ஏராளமான மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறார்கள். வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், வெள்ளையர்கள், கருப்பர்கள் என பல்வேறு மக்கள் இந்த ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக செல்கிறார்கள். மனதில் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார் என்ற எண்ணத்தில் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இஹ்ராமுடைய ஆடையை கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அவர்கள் இதே நிலையை மனதில் வைத்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தால் என்று சொன்னால் அவருடைய மனதில் எந்த ஒரு பெருமையும் திமிரும் இருக்காது. அல்லாஹ்வுடைய அடிமை என்ற எண்ணத்தில் வாழ்ந்தால் அவருக்கு அதுபோல எந்த தீய விஷயங்களும் அவருடைய மனதில் நண்டாது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹஜ்ஜு பயணம் என்பது இந்த ஹாஜிகளுக்கு ஒரு பயிற்சி களமாகவே இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜிலே பயிற்சி அளிக்கிறான் அவர்களுக்கு. அதுபோலவே பல்வேறு ஆச்சரியமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த கஅபத்துல்லாஹ்விலே வைத்திருக்கிறான். உதாரணமாக சொன்னால் ஹஜ்ருல் அஸ்வதுகள்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட போது இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அன்று முதல் இன்று வரை அல்லாஹ் தஆலா அந்த ஹஜருல் அஸ்வதை பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய குதிரத்தை நாம் விளங்க வேண்டும். அதை விளங்கி நாம் ஹஜ் செய்ய வேண்டும். இது போன்று பல்வேறு அதிசயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வரிசையாக கூறுவான். وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا. இந்த கஅபத்துல்லாவை மக்கள் மீண்டும் மீண்டும் சந்திக்கும் இடமாக, திரும்ப திரும்ப பார்க்க ஆசையூட்டும் ஒரு பொருளாக, ஒரு கட்டிடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய அனைத்து மூட்டைகளையும் கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். மீண்டும் ஹஜ்ஜிலிருந்து திரும்ப வந்துவிட்டு தன்னுடைய காலணியை கழட்டுவதற்கு முன்பாக சொல்கிறார்கள், இன்னொரு முறை கஅபத்துல்லாவுக்கு போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்ப்பவர்களை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமூட்டக்கூடிய ஒரு கட்டிடம் தான் இந்த கஅபத்துல்லா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கஅபத்துல்லாவிலே ஒரு நாளைக்கு அல்லாஹ் தஆலா 120 ரஹ்மத்துக்களை இறக்குகிறான். அதில் 60 ரஹ்மத்துக்கள் அங்கு தவாப் செய்பவர்களுக்கும், 40 ரஹ்மத்துக்கள் அங்கு தொழுபவர்களுக்கும், மீதமுள்ள அந்த 20 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் தஆலா அதை பார்ப்பவர்களுக்கும் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், கஅபத்துல்லாவுடைய அந்த குதிரத் எந்த அளவு உள்ளது என்று நாம் உணர வேண்டும். இதெல்லாம் உணர்ந்து நாம் ஹஜ் செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து அந்த ஆயத்திலே வரும் وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا. அதாவது நிம்மதி பெற்ற இடமாக, பாதுகாப்பான இடமாக அல்லாஹ் தஆலா அந்த மண்டலத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு மன்னர், ஹிம்யரி என்ற ஒரு மன்னர், அவர் ஒவ்வொரு ஊராக வலம் வருகிறார். எல்லா ஊர் மக்களும் அவரை கண்ணியம் செய்து மரியாதை செய்கிறார்கள். ஆனால் கஅபத்துல்லாவுக்கு அவர் வரும்போது யாரும் அவர் மதிக்கவே இல்லை. அந்த ஹிம்யரி என்ற மன்னர் ஒரு மனிதரை கூப்பிட்டு கேட்கிறார், என்னை யாரும் கவனிக்கவே இல்லை, யாரும் கண்ணியப்படுத்தவே இல்லை என்று கேட்டபொழுது அந்த மனிதர் சொன்னார், இது மக்கமா நகரம், கஅபத்துல்லாவை யார் கண்ணியம் செய்கிறாங்களோ அவங்கள தான் இங்கே மதிப்பாங்க, வேறு யாரையும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த ஹிம்யரி மன்னருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இந்த கஅபத்துல்லாவை நம்ம என்னமா செஞ்சிடணும், இந்த தகர்த்திரணும்னு ஒரு முடிவுக்கு வராரு. அந்த எண்ணம் அவருடைய மனதில் வரும்போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வாதத்தை கொடுத்து விடுகிறான். அப்பொழுது மக்கமா நகரத்தினுடைய எல்லா மருத்துவர்களும் அங்கு வருகிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். சிகிச்சை பலனளிக்கவில்லை. கடைசியாக ஒரு மருத்துவர் சொல்கிறாரு, இது உடலினால் வந்த நோய் அல்ல, இது மனதினால் ஏற்பட்ட ஒரு நோய், இவர் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யட்டும்னு சொல்கிறார். அப்பொழுது அந்த ஹிம்யரி மன்னர் அல்லாஹ் இடத்துல அழுது தௌபா செய்கிறாரு. அல்லாஹ் தஆலா அந்த வாதத்தை உடனே போக்கி விடுகிறான். அந்த ஹிம்யரி மன்னரே அந்த கஅபத்துல்லாவை கண்ணியம் செய்தும் விதமாக முதல்ல காபாவுடைய திரைச்சீலையை கட்டினவர் அந்த ஹிம்யரி மன்னர். ஆக அந்த கஅபத்துல்லாவை இவ்வளவு பாதுகாப்பான இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். அடுத்ததாக சொல்கிறான், வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, மக்காம இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்குங்கள் என்று சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அந்த காபாவை கட்டியது தான் அந்த மக்காம இப்ராஹிம் கல். அன்று முதல் அதை இன்று பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதனுடைய அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கி நாம் அந்த இடத்தில் அமல் செய்ய வேண்டும். அடுத்ததாக கூறுவான், குர்ஆனிலே வருகிறது, வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தொஹீரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கை சுஜூத். அங்கு தொழுபவர்களுக்கும் தவாஃப் செய்பவர்களுக்கும் அந்த இடத்தை சுத்தமாக வையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறினான். அன்றிலிருந்து இன்று வரை அசுத்தங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட இடமாக கஅபத்துல்லா இருக்கிறது. அசுத்தம் என்று சொன்னால் இந்த அழுக்குனால தூசினால் வர அசுத்தம் மட்டும் கிடையாது, குஃப்ரிலிருந்து அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாவை பார்த்துருக்கிறான். என்னதான் ஐயாமுல் ஜாஹிலியாவில் கஅபத்துல்லாக்குள்ள சிலையை வச்சு வணங்கினாலும் கஅபத்துல்லாவை யாரும் வளர்னதான் வரலாற்றிலே கிடையாது. அது அவ்வளோ சிறப்புள்ள இடமாக இந்த கஅபத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆக இது போன்ற சிறப்புகளை உணர்ந்து நம்ம ஹஜ்ஜுடைய அமல்களை செய்யணும். அடுத்தபடியாக இந்த தவாஃபுடைய அமல் எப்படி நமக்கு வந்துச்சுன்னு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் அதிக பிரசித்தனமாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, இந்த ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதர்களை ஏன் படைச்சிங்கன்னு குர்ஆனில் வரும்ல, அது கேட்டுருவாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு கோபப்பட்டுருவான்ல, அந்த கோபத்தை தீர்க்கும் விதமாக மலக்குமார்கள் அர்ஷ தவாப் செய்வாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான்,
7வது வானத்தில் மஸ்ஜிதே மாமூர் இருக்குது, அங்கே போய் நீங்கள் தவாப் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. மலக்குமார்கள் அங்கே தவாப் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, அதற்கு நேராக கீழே காபத்துல்லாவை கட்டி தவாப் செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மலக்குமார்கள் அந்த காபத்துல்லாவை தவாப் செய்வாங்களாம். இப்படி தான் தவாப் செய்த அமல் நமக்கு கடமையாக்கப்பட்டுச்சுன்னு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஆக இது போன்ற ஹஜ்ஜுடைய தத்துவங்களை விளங்கி நாம் ஹஜ்ஜு செய்தால் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் மென்மேலும் சிறப்பாக்குவான். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஹஜ்ஜுடைய தத்துவத்தை விளங்கி ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.